பொடி மாணவர்கள் வணக்கம். நம்ம வந்து ஏ டே ஏ சீட்டுங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம என்ன பண்ணோம்னா டெய்லி ஒரு குரூப் 2 ரிவிஷனுக்காண்டி எல்லா டாப்பிக்குமே ஒரு டே கடைசியில் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். நம்ம பாலிட்டி போட்டுட்ருக்கோம். டே 1 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணோம். இன்றைக்கி டே 2 பார்க்குறோம். டே 2ல் என்னென்னா நமக்கு 25 பார்ட் இருக்குது. அதில் மொதல் பார்ட்டு பார்க்குறோம், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஏன்னா அதுவும் சிட்டிசன் பார்ட் 2 பார்க்க போகிறோம். அப்போது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரின்னு பார்க்கும்போது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. இப்போ இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இந்தியாவை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏ மாநிலம், பி மாநிலம், சி மாநிலம், டி மாநிலம் சொல்லி பிரிச்சிருந்தாங்க. மொழி வாரியாக மாநிலத்தை பிரிக்கலை. அப்போ மொழி வாரியாக மாநிலத்தை பிரிக்கிறாங்க. அப்போ என்னென்ன கமிட்டி வருது? தார் கமிட்டி வரும், ஜேவிபி கமிட்டி வரும், ஃபைசல் அலி கமிட்டி வரும். இந்த ஃபைசல் அலி கமிட்டி ரெக்கமெண்டேஷனில் தான் மொழி வாரியாக மாநிலத்தை பிரிக்காங்க. பிரிக்கும்போது 14 மாநிலம், 6 யூனியன் பிரதேசம் பிரிச்சிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. அதுக்கு பிறகு என்னென்ன மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் என்னென்னு பார்க்குறோம். இல்லை ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா நார்மலாக இது பார்ட் 1, இது வரக்கூடியது என்னென்னா பார்ட் 1, ஆர்டிகிள் 1லேருந்து 4 வரை 4 ஆர்டிகிளுமே படிச்சிடணும். ஏன்னா முக்கியம். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதில் முதல் பாயிண்ட் என்ன கொடுக்கானா, வாட் நேம் இஸ் அவர் கண்ட்ரி மென்ஷன் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம கண்ட்ரி என்ன பேர் சொல்கிறாங்க அப்படி கேட்டால் ஆர்டிகிள் 1ல் சொல்லுவாங்க, இந்தியா தட் இஸ் பாரத். அப்போ நம்ம கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாரத்துங்கிற பேர். இப்போ நமக்கு G20 மாநாடு நடத்தும்போது கூட அதுக்கு வந்து பாரத்னு சொல்லி தான் இன்விடேஷன் வச்சாங்க. ஆனால் நம்ம இது வரைக்கும் நம்ம எந்த பேரை ட்ரெடிஷ்னலாக பயன்படுத்துவீங்கன்னா இந்தியா. இப்போ இந்தியானாலும் ஒன்று தான், அதனால அந்த ஆர்டிகிள்லேயே சொல்கிறாங்க 1வது ஆர்டிகிளில். அப்போது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிம்பாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இருந்தாலும் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து அதை தான் கேட்குறாங்க. இந்தியாவுடைய பேர் வந்து என்னென்னு குறிச்சிருக்காங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத். இது எந்த ஆர்டிகிள்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகிள் 1. ஆர்டிகிள் 1ன்னும் போது ஆர்டிகிள் 1ங்கிறது யூனியனாக. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். இந்த பிரசிடென்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் த யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரிங்கிறது ஒரு 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. நமக்கு புதுச்சேரி இருக்குது, அப்போ வந்து புதுச்சேரி இருக்குது, ஜம்மு காஷ்மீர் இருக்குது, லடாக் இருக்குது, அப்போ அந்தமான் நிக்கோபார் இருக்குது, லட்சத்தீவு இருக்குது. இதெல்லாம் யூனியன் டெரிட்டரி. இது யாருடைய டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குன்னா பிரசிடென்ட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கும், டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனால் யார் அதை எக்ஸசைஸ் பண்ணுவா, அந்த பவர் வந்து எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வாகப்படுவாங்கன்னா ஹோம் மினிஸ்டர். முக்கியமான கொஸ்டின்ஸ். அப்போ யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேட்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதை வந்து செயல்படுத்தக்கூடிய அமைச்சகம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹோம் மினிஸ்டர். இப்போ ரீசெண்டாக பேப்பரில் ஒரு 3 நாள் முன்னாடி பேப்பரில் பார்த்தீங்கன்னா லடாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 புதிய மாவட்டங்களை உருவாக்குனாங்க. யார் உருவாக்குனாங்கன்னா ஹோம் மினிஸ்டர் தான் அதை சொல்கிறார். அப்போ வந்து யார் செயல்படுத்துகிறா? இப்போ டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை பிரசிடென்ட், அதை செயல்படுத்துகிற யாருன்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. அப்போ நமக்கு வந்து அந்த கொஸ்டின் கேட்குற ஸ்டைலில் பார்த்துக்கணும். இல்லை கொஸ்டின் இவ்வளோ தான், இந்த கொஸ்டின் கேட்குற ஆங்கிள் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா when was the article 370 removed from the Indian constitution? 370 ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே வித்தியாசமாக இருக்கும். என்ன ஸ்டேட்டஸ்னால் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவோட பீரியட் 5 வருஷம் இருக்கும், அவனுக்கு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் இருக்கும். ஒருத்தர் ஸ்பெஷல் கொடி வச்சுருப்பாங்க. இப்போ நிறைய வித்தியாசம் இருக்கும். அதனால் சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணோன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடும்போது சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, அந்த 370 ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கினது அசிமெட்ரிக்கல் அப்படிங்காங்க. அசிமெட்ரிக்கல்னா அசிமெட்ரிக்கல் ஃபெடரலிசத்தை சிமெட்ரிக்கல்னா ஒன்று போல் இருக்கிறது, அசிமெட்ரிக்னா ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறது. அப்போது அந்த ஃபெடரலிசங்கிற கேரக்டரையே இந்த 370 ஆர்டிகிள் வந்து சீரழிக்குது அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால் நமக்கு அந்த 370 ஆர்டிகிள் எப்போவுமே பரிசையில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ அதாவது இதை ரிமூவ் பண்ணணும்னு கேட்பாங்க, இப்பவும் கேட்டுட்டு இருப்பாங்க. இதை ரிமூவ் பண்ணது யாருன்னா ஹோம் மினிஸ்டர் தான். அப்போ ஏன்னா அந்த ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோலில் தான் இது எல்லாமே வரும். அப்போ எப்போ ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 ஆகஸ்ட் 2019. அப்போ ஜம்மு காஷ்மீருங்கிற ஒரு மாநிலத்தை 2 உடைச்சி ஜம்மு காஷ்மீர் லடாக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 யூனியன் பிரதேசமாக உருவாக்குறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீக்கிரமாக ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுங்கங்காங்க. ஆனால் இவங்க வந்து 2019 2 உடைச்சி யூனியன் பிரதேசமாக கொடுத்துருக்காங்க. அதில் ஜம்மு காஷ்மீருக்கு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வச்சு அது யூனியன் பிரதேசம். லடாக் வந்து நோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிடையாது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா புதுச்சேரியில் இருக்க மாதிரி. இப்போ அதுக்கு தான் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. அப்போ ஜம்மு காஷ்மீரில் எலெக்ஷன் வந்து எம்எல்ஏ சீட் எதுனா 90 சீட் இருக்குது. இதுக்கு 3 கட்ட தேர்தல் நடக்குது.
அப்போ நீங்கள் பேப்பர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து ஜம்மு காஷ்மீருங்கிறது 2ஆக உடைச்சி யூனியன் பிரதேசமாக வச்சுருக்காங்க. அதில் ஜம்மு காஷ்மீருங்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா லெஜிஸ்லேச்சர் வித்து நம்மக்கிட்ட இது யூனியன் டெரிட்டரி. லடாக்குங்கிறது என்னங்கன்னா அதுக்கு லெஜிஸ்லேச்சர் கிடையாது. அது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதான் ஆர்டிகல் 1 என்ன கேட்டிங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதே அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 1 என்ன சொல்லுங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஃபெடரேஷனுங்கிற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் எங்கேயுமே பயன்படுத்திருக்க மாட்டாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கேன். ஃபெடரேஷனுங்கிறது எந்த இடத்துல பயன்படுத்த எங்கேயுமே பயன்படுத்தலை. கோசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லி வியரேன்னு ஒருத்தர் சொல்லுவார், அவ்வளோதான். அப்போ வந்து இந்தியா பொறுத்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து எந்த மாநிலமும் தனியாக பிரிஞ்சு போக முடியாது. அந்த வார்த்தை அவ்வளோ இம்பார்ட்டன்ட். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா அமெரிக்காவில் 50 மாநிலம் இருக்குது. அங்கே ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அங்கே ஒவ்வொரு மாநிலமும் தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபெடரேஷன் போட்டால் பிரிஞ்சு போயிடும். ஆனால் யூனியன் போட்டால் நிச்சயம் அது பிரிஞ்சு போகாது. ஆர்டிகல் 1. ஆர்டிகல் 2 என்னென்னா ஒரு புதிய மாநிலங்களை அட்மிட் பண்ணுறது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வெளியே இருந்து. இப்போ சிக்கிம்ங்கிறது நம்ம கண்ட்ரோல் உள்ளது கிடையாது. அதை வந்து இந்தியா கூட இணைக்காங்க. ஆர்டிகல் 2 படி இணைச்சி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அசோசியேட் ஸ்டேட்னு சொல்லிட்டு 2Aன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது இப்போ ரிப்பல் ஆகிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ 2ங்கிறது வெளியே இருந்து ஒரு மாநிலத்தை இந்தியாவோட அட்மிட் பண்ணுறது. 3ங்கிறது இந்தியாவில் ஏற்கனவே இருக்குது, அந்த மாநிலத்தை 2ஆக பிரிக்கிறது, அதை சேர்க்கிறது. எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் இல்லை புதுசு நியூ, இது வந்து எக்ஸிஸ்டிங். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா பிரித்தாங்க. எந்த ஆர்டிகல் கேட்டாங்கன்னா 3. ஏன்னா ஏற்கனவே ஆந்திரா இந்தியாவில் தான் இருக்குது, அதுலேருந்து 2ஆக பிரிக்காங்க. இல்லை வேற ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு பகுதி இருக்குது, அதை இந்தியாவில் எனக்காங்க ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 4 இந்த பிரிக்கிறது வைக்கிறது எல்லாமே யார் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட் தான். ஒரு மாநிலத்தின் எல்லையை சேர்க்கிறது, மாநிலத்தை பிரிக்கிறது, இந்தியாவுடைய ஒரு மாநிலத்துடைய பெயரை மாற்றுறது எல்லாமே பொறுப்பு யாருன்னா பார்லிமெண்ட். அப்போ ஒரு பகுதியுடைய கடைசி ஆர்டிகளுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் எப்போதுமே. அப்போ இந்த பகுதியில் இப்போ 1லேருந்து 4 வரை ஆர்டிகல், கடைசி ஆர்டிகல் வந்து பார்லிமெண்ட். ஏன்னா அதை தான் இந்த ஆர்டிகல் கொடு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன கொடுக்காங்க பாருங்க. தனி ஆந்திர மாநிலம். உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டவர் யாருன்னா பொட்டு ஸ்ரீராமுலு. 1953 56 நாள் உயிரோடு இருந்து இறந்து போயிடுவார். அப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கமிட்டி எல்லாத்தையும் படிக்கணும். அப்போ கமிட்டின்னு பார்க்கும்போது சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஆந்திராவில் தான் முத பிரச்சனை உருவாகுது. அப்போ முதல்ல பிரிக்கப்பட்ட மாநிலம் ஆந்திரா தான். இப்போ கடைசியாக பிரித்தது எங்கே தான் தெலுங்கானா தான் பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ எடுத்த உடனேயே எங்களுக்கு தனி மாநிலம் வேணும், மொழி வாரியாக தனி மாநிலம் கேட்பாங்க. அப்போ வந்து தார் கமிட்டி ஒன்று போடுவாங்க, எஸ்கே தார் கமிட்டின்னு சொல்லிட்டு 1948 போடுவாங்க. இவன் வந்து மொழி வாரிய மாநிலத்தை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவான். உடனே அடுத்த ஜேவிபி கமிட்டின்னு போடுவாங்க 49. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தாராமையான்னு சொல்லி போடுவாங்க. இவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க மொழி வாரிய மாநிலத்தை பிரிச்சிங்கன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை உருவாகும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அதுக்கு எதிராக 1953 பார்த்தீங்கன்னா பொட்டு ஸ்ரீராமுலு 56 நாள் உண்ணாவிரதம் இருக்காரு. உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிட்டாருன்னா கலவரம் பயங்கரமாக வெடிச்சிடும். அப்போ தான் 53 பார்த்தீங்கன்னா ஃபைசல் அலி கமிட்டின்னு ஒன்று போடுவாங்க. ஃபைசல் அலிக்கு கீழே பார்த்தீங்கன்னா குன்ஸ்ரு அண்ட் பனிக்கர் அப்படி 2 பேர் இருப்பாங்க 53. இவங்க தான் மொழி வாரிய மாநிலத்தை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. 3 கமிட்டி படிச்சுக்கிறீங்க. இவங்க தான் ஃபைசல் அலி கமிட்டி தான் என்ன ரெக்கமெண்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு வேலையை ஆரம்பிக்காங்க. வேலையை ஆரம்பித்து நவம்பர் 1 1956 இதான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் உருவாகுது. உருவாகும் போது 14 ஸ்டேட்டு ஏன்னா அடுத்தது 6 யூனியன் டெரிட்டரி உருவாக்குவாங்க. இன்னைக்கு டேட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னா 28 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. இதான் வந்து அந்த ஒரு கொஸ்டினை படிக்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பான்னு கிடையாது, ஆனால் இந்த டாப்பிக்லேருந்து வரும். அதான் மெயின் டாப்பிக்கை தான் மெயின் பண்ணும். இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இதுதான் வந்து அந்த கமிட்டியுடைய இது. அப்போ வந்து ஆந்திராக்காண்டி தனி மாநிலம் கோரி உயிரிட்டவர் யாருன்னா பொட்டு ஸ்ரீராமுலு. அதுமாதிரி தமிழ்நாட்டிலையும் மெட்ராஸ் மாகாணங்கிறது தமிழ்நாடுன்னு பேர் மாற்றணும் உயிர் நீத்தவர் இருக்கார். யாருன்னா சங்கரலிங்கனார். முக்கியமானது 76 நாள், அவர் 56 நாள், இவர் 76 நாள் உயிர் இருக்கார். 56ல் மொழி எங்களுக்கு தனி மாநிலம், அதாவது மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு பெயர் மாற்றக்கூடிய உண்ணாவிரதம் இருந்தார். நம்ம இதுகிட்ட விருதுநகர் பக்கத்தில் தான், விருதுநகர் ஊருக்கு விருதுநகரை சார்ந்தவர்.
இப்போ இது அதுக்கு ரிலேட்டடாக நம்ம படிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் கேரளா ஸ்டேட். கேரளா இப்போ உருவாக்குனது நவம்பர் 1, 1956. இது மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணங்கிற பேரை தமிழ்நாடு மாற்றினது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாரும் டக்குன்னு அண்ணான்னு சொல்லிடக்கூடாது. பார்லிமெண்ட் தான் மாற்ற உண்டு. ஆர்டிகல் 4 படி பார்லிமெண்ட் தான் மாற்றணும். ஆனால் அண்ணா வந்து அதுக்கு ரெசல்யூஷன் கொண்டு வந்தார். அந்த ரெசல்யூஷன் கொண்டு வந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா ஜூலை 18. அதை தான் இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா தமிழ்நாடு தினம்னு சொல்லிட்டு நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 2021 தமிழ்நாடு தினம்னு சொல்லிட்டு எதை கொண்டாடுறோம்னா ஜூலை 18 நம்ம கொண்டாடுறோம். அவன் கேரளா எப்படி நவம்பர் 1 கொண்டாடுறோம், நம்ம இப்படி தமிழ்நாடு தினம் சொல்லி கொண்டாடுறோம். அது அண்ணா ரெசல்யூஷன் கொண்டு வந்த தினத்தை கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது மொழிவாரிய மாநிலத்தை பிரிக்காங்க. மொழிவாரிய மாநிலத்தை பிரிக்கும் போது திரும்ப ஏற்கனவே 14 மாநிலம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வர்றது அதை வந்து கேட்பாங்க, பரீட்சையில் வந்து கேட்பாங்க. நார்மலாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ஒரு சின்ன கோடு வேர்டு தான். குணா, இதில் வந்து ஜி பெருசாக இருக்கணும், யூ சிறுசாக இருக்கணும், எண்ணு பெருசாக இருக்கணும், ஏ சிறுசாக இருக்கணும். குணா. காக்கி, ஏன்னா காக்கி பேண்ட்டுன்னு வச்சுக்கிட்டோம். காக்கி படிச்சுட்டு காக்கி பேண்ட் போட்டு எம்டியா, ஏன்னா எம்டியா எம்எஸ் யூனிவர்சிட்டியில் போய் எம்ஏ படிச்சுட்டு வெளியே வாரான். வந்து ஒரு டீ குடிக்கான், கட்சி டீ. சும்மா ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், அடிக்கடி சொல்லி பார்த்தா ஞாபகம் தரும். குணாங்கிறதுவன் ஒரு சப்ஜெக்ட், ஒரு பையன். ஏன்னா பையன், ஒரு குணாங்கிறத ஒரு பையன் வச்சுக்கிடுவோம். அந்த பையன் வந்து ஸ்கூல் படிக்கான். ஸ்கூல் படிக்கும்போது அவன் காக்கி கலர், ஆக்சுவலாக காக்கிங்கிறது வேற ஸ்பெல்லிங் தான், நம்ம இதுக்கு வச்சுக்கிறோம். காக்கி கலர் பேண்ட் போட்டிருக்கான்னு வச்சுக்கிறோம், காக்கி. ஏன்னா அப்போ ஸ்கூல் படிக்கான்னா இன்னும் டிகிரி முடிக்கல. அந்த டிகிரி முடிக்கலைங்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா எம்டிங்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஎன்பிசி படிக்கிறா டிகிரி மஸ்ட்டுங்கிற மாதிரி. அதனால எம்டியாக இருக்கான். அப்போ குணா ஒரு சப்ஜெக்ட்டு, அவன் வந்து என்ன கலர் பேண்ட் போட்டிருக்கான்னா காக்கி கலர் பேண்ட் போட்டிருக்கான், எம்டியாக இருக்கான். எம்டியாக இருக்கிறதுனால எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு போகிறான். அங்கே போய் எம்ஏ படிக்கிறான். படிச்சுட்டு வெளியே வாரான். ஆக்சுவலாக வெளியே வாராங்கிறத நம்ம கோன்னு தான் சொல்கிறோம், போகிறோம்னு சொல்கிறோம். நம்ம வாராங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். வெளியே வந்துட்டு ஒரு தாஜ் டீ எல்லாருக்கும் தெரியும். இந்த டீயில் ஒரு முக்கியமான கம்பெனி வந்து தாஜ். இங்கே வந்து நம்ம என்ன கட்ச் டீ குடிக்கான்னு வச்சுக்கிடுவோம். கட்ச் டீ குடிக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 5-6 நேரம் சொல்லி பாருங்க, ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்டுருதான். இதுதான் 15வது மாநிலம், இதுதான் 16வது மாநிலம், இது 17வது மாநிலம், இது 18வது மாநிலம், இது 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29. இதில் வந்து ஜம்மு காஷ்மீர் வெளியே தூக்கிட்டனால இப்போ 28 மாநிலம் ஆயிட்டு. இப்போ 28 மாநிலம் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். குணா இதில் வந்து குஜராத்துங்கிற மாநிலம் தான் 15வது மாநிலம். இப்போ குஜராத்துங்கிறது எங்கேருந்து பிரியுது, அதுதான் பரீட்சையில் கேட்குறாங்க. பின்னாடி உள்ள கொஸ்டின் அதான் வருது. குஜராத்துங்கிறது எங்கேருந்து பிரியுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பாம்பேலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. அப்புறம் 16 பார்த்தீங்கன்னா நாகாலாண்டு. 16 என்னன்னா நாகாலாண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 17 என்னன்னா ஹரியானா. ஏன்னா 18 என்னன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். அப்போ குணா காக்கி, அப்போ ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ். இங்கே ஒரு குழப்பம். அப்புறம் எம்டி எம்எஸ் யூனிவர்சிட்டி எம்ஏ. இதில் ஒரு குழப்பம் வரும். எம்முன்னு 3 தடவை வருது. ஆக்சுவலாக அந்த வடகிழக்கு மாநிலங்கள் தான் நம்ம குழப்பம். அந்த 1972 பாகிஸ்தான் பங்களாதேஷ் தனி சுதந்திர நாடாகும். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஸ்டேட்டுடைய அங்கீகாரம் கொடுப்பாங்க. அப்போ தான் ஒரு குழப்பம் வரும். அப்போ இது எல்லாமே அங்கே உள்ள மாநிலங்கள் தான், வேற இடத்துல நீங்கள் குழப்ப வேண்டாம். இப்போ வடகிழக்கு மாநிலங்கள்னு சொல்லும்போது எம் என்னன்னு கேட்டிங்கன்னா மணிப்பூர். 2வது எம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேகாலயா. 3வது எம் என்னன்னு கேட்டிங்கன்னா மிசோராம். இப்போ எல்லாருக்கும் ஒரு குழப்பம். எதை ஃபர்ஸ்ட் எதை செகண்ட் எல்லாருக்கும் வரக்கூடிய குழப்பம் தான். அப்போ எல்லாத்துலையும் எம் வரனால எம்மை விட்டுருங்க. விட்டுட்டு ஏபிசிடி ஆல்பாபெட் லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஏ தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் இ வரும், அதுக்கப்புறம் தான் ஐ வரும்னு நினச்சிடுங்க. அப்போ மணிப்பூர் ஃபஸ்ட்டு வருது, 2வது மேகாலயா வருது, 3வது மிசோரம் வருது. அப்போ நமக்கு வந்து 19 வந்து மணிப்பூர், அடுத்தது டி ஃபார் திரிபுரா, அடுத்தது பார்த்தீங்கன்னா மேகாலயா, அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கிம். 22வது மாநிலம் சிக்கிம், 23 வந்து மிசோராமு, 24 அருணாச்சல பிரதேசம். இப்போ வரிசையாக நம்பர் வந்துடும். அப்புறம் கோவா வந்து நமக்கு என்னென்னா 25. அப்புறம் கஜ்ஜி ஏன்னா தாஜின்னு சொல்கிற மாதிரி கஜ்ஜின்னு சொல்லுங்க. சத்தீஸ்கர் மத்திய பிரதேசிலேருந்து பிரிஞ்சு வருது. அடுத்தது உத்தரப்பிரதேசிலேருந்து பிரிஞ்சு வருது. ஜார்க்கண்டு பீகார்லேருந்து பிரிஞ்சு வருது. 26, 27, 28. இப்போ கடைசியாக வந்தது என்னங்கன்னா தெலுங்கானா.
இப்போ வந்து இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம மனமன அடுத்த கொஸ்டின் போடுற மாதிரி இருக்கும். அப்போ அதை வச்சு தான் அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது கேட்டிருக்குது ஏன்னா பஞ்சாப் வந்து எந்த ஸ்டேட்லேருந்து பிரிஞ்சு வந்தது அப்படின்னு எப்போ பஞ்சாப்புங்கிற மாநிலத்தை, அதாவது பஞ்சாபி பேசுகிறவங்கள பஞ்சாப்புங்கிற ஒரு மாநிலமும் ஹிந்தி பேசுகிறவங்கள ஹரியானாவும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி 1966 பிரிக்காங்க. என்ன கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு? ஷா கமிஷன். இங்கே தான் அந்த கமிஷன் வரும் இந்த ஒரு இடத்துல, அதை நல்லா படிச்சுக்கிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஒடிஷா ஃபார்ம்டு. ஏன் ஒடிசாவை கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் நம்ம இப்போ தான் பார்த்தோம். தெலுங்கானா தான் ஆந்திரா தான் முதல் முறையாக மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம். அது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே ஒரு மாநிலத்தை பிரிச்சிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒடிசா. அதான் கொடுக்குறாங்க. சுதந்திரத்துக்கு முன்பு முதலில் உருவாக்கப்பட்ட மொழிவாரி மாநிலம் ஒடிஷா. மாடர்ன் ஒடிஷா ஃபார்ம்டு இயர் கேட்டிருக்காங்க 1936. இப்போ கேட்காங்க பாருங்க கொஸ்டின்ஸு, 23வது ஸ்டேட் எதுன்னு கேட்காங்க. அப்போ நீங்கள் அந்த கோடு வேர்டு வச்சா தான் ஞாபகம் போட முடியும். அப்போ வந்து இது எல்லாரும் குழப்பம். அதனால தான் கோடு வேர்டு. குணா ஃபஸ்ட்டு ஒரு பையன் இருக்கான், காக்கி பேண்ட் இருக்கான், எம்டியாக இருக்கான், டிகிரி முடிக்காமல் இருக்கான், எம்எஸ் யூனிவர்சிட்டி போகிறான், எம்ஏ படிக்கான், வெளியே வரான், வெளியே வந்துட்டு என்ன செய்றான், கட்ஜி டீ குடிக்கான். அப்போ நமக்கு 23வது மாநிலம் என்ன கேட்டீங்கன்னா மிசோரம். அடுத்த கொஸ்டின் 370வது ஆர்டிகல் வச்சு கேட்காங்க. 370ங்கிறது இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. எப்போ வந்து ஆகஸ்ட் 5, 2019 370 ஸ்பெஷல் ரைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணாங்க. அப்போ எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இந்த ஸ்பெஷல் ரைட்ஸ் வந்து ஜம்மு காஷ்மீர் கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. 54 2019 வரை. அப்போ அந்த 370 வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாமன் டையை வந்து தாத்ரா நகர் கைவேலி அந்த 2 யூனியன் டெரிட்டரி மெர்ஜ் பண்ணிட்டாங்க. எப்போ மெர்ஜ் பண்ணாங்கன்னா ஜனவரி 2020. இந்த கொரோனா டைம் வந்ததுனால அது கொஞ்சம் முன்னோக்கி வந்ததுனால யாருக்குமே தெரியாமல் போயிட்டு. அப்போ வந்து மொத்தம் 9 யூனியன் பிரதேசம் இருந்துச்சு. ஆனால் இப்போ எத்தனைன்னு கேட்டிங்கன்னா நமக்கு யூனியன் பிரதேசம் வந்து என்னதாச்சு, அதில் ஒன்று குறையும் போது இதனால தான் ஒன்று குறைஞ்சிச்சு. அப்போ 2 யூனியன் பிரதேசம் டாமண்டையையும் தாத்ரா நகர் கைவேலியும் நமக்கு என்ன செஞ்சாங்கன்னா இணைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின், விச் ஸ்டேட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு பேஸ் ஆஃப் லிங்குஸ்டிக் மொழிவாரிய மாநிலம் இந்தியாவில் முதல் எதுனா ஆந்திரா. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்னா ஒடிஷா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்னா என்னது ஆந்திரா. இதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, ஆர்டிகல் படிச்சிருந்தீங்க, கமிட்டி படிச்சிருந்தீங்க, என்னென்ன மாநிலம் எப்பப்போ உருவாச்சு, இந்த 3 ஆங்கில படித்தா நம்ம ஒரு கொஸ்டின் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் அதே கொஸ்டின் கேட்காங்க பாருங்க. அருணாச்சல பிரதேஷ் 24வது மாநிலம். அந்த கோடு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். 1987 ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்குறாங்க. அடுத்தது உத்தராஞ்சலின் பேரை வந்து உத்தரகாண்ட்னு மாற்றினாங்க, 2006 மாற்றுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் அப்பாயிண்டட் இயர் 1953 பைசல் அலி தலைமையில் அந்த கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க நவம்பர் 1 1956 கொண்டு வர்றாங்க. 14 ஸ்டேட்டு, 6 யூனியன் பிரதேசம். அடுத்து நெக்ஸ்ட் மேகாலயா. இந்த மேகாலயா, மணிப்பூர் எல்லாமே இந்த 1972 பங்களாதேஷ் சுதந்திரம் அடையும் போது தான் இந்த மாநிலங்கள்லாம் உருவாது. இயர் கேட்டிருக்காங்க, இல்லைன்னா வரிசையை கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாம்பேங்கிற ஸ்டேட் என்னெல்லாம் உடையுதுன்னா மகாராஷ்டிரா, குஜராத்னு சொல்லி உடையும். நெக்ஸ்ட் அதான் முதல் ஸ்டேட். குஜராத்துங்கிறது உடையிறது தான் என்னது முதல் ஸ்டேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் 1953 யாருன்னா பைசல் அலி கமிட்டி. அவருக்கு கீழே குன்ஸ்ரு, பணிக்கர்னு சொல்லி 2 டெப்டி ஆட்கள் இருப்பாங்க, துணை ஆட்கள் இருப்பாங்க. ஒரு பார்ட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது பார்ட்டு சிட்டிசன். இதில் என்னென்ன கொஸ்டின், இது எல்லாமே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அப்போ சிட்டிசன்கிறது ஆக்சுவலாக பார்ட் 2ல் வரக்கூடியது. 5லேருந்து 11 ஆர்டிகல். ஏன்னா இது ஆக்சுவலாக வந்து யாருடைய மாடல், நம்மளுடைய மாடல்னா சிங்கிள் சிட்டிசன். அமெரிக்கா இஸ் டபுள் சிட்டிசன். ஒரு மாநிலத்துக்குன்னு ஒரு சிட்டிசன் வச்சுருப்பான், யூஎஸ்க்குன்னு ஒரு சிட்டிசன் வச்சுருப்பாங்க. நம்ம சிங்கிள் சிட்டிசன். இது யாருடைய மாடல்னா இங்கிலாந்து மாடல். அப்போ 5 ஆர்டிகல்லேருந்து 11 ஆர்டிகல். இது வேணால் நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். குடியுரிமை தமிழ் எழுதுனீங்கன்னா 5 லெட்டர் இருக்கும், 1 2 3 4 5. இங்கிலீஷ் எழுதுனீங்கன்னா சிட்டிசன்ஷிப் 6 லெட்டர், 11 லெட்டர் இருக்கும். அப்போ 11 லெட்டர் வரை ஞாபகம் வச்சுருங்க. அப்போ 5 ஸ்டார்ட் ஆகுது, 11 முடியுது. 11 எப்போவுமே கடைசி ஆர்டிகல் எப்படி இருக்குன்னா பார்லிமெண்ட். இந்த சிட்டிசன் சம்பந்தமாக ஒரு ஆக்டை உருவாக்குனா யார் உருவாக்குவா? பார்லிமெண்ட் உருவாக்குவாங்க. இப்போ இதுதான் மேஜர். இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா. இதில் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த 5 ஆர்டிகல் 5 to 11 வரைக்கும் ஆர்டிகல் ஃபுல்லாக படிச்சிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஒன்று கொண்டு வருவாங்க 1955. அதில் வந்து ஒரு சிட்டிசன் எப்படிலாம் பெறலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் சொல்லுவாங்க, எப்படிலாம் இலக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஆக்ட் வந்து 2019 இப்போ ரீசெண்டாக திருத்தினாங்க. அதுதான் மெயின் கரண்ட் அஃபேர்ஸில் அதான் பார்க்க போகிறோம். மொதல் பாயிண்ட் ஆர்டிகல் 5 எல்லாத்தையுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். அப்போ நமக்கு ஆர்டிகல் 5 மொதல் ஆர்டிகல் என்னென்னா
யாரெல்லாம் இந்திய சிட்டிசன். இப்போ நம்மலாம் என்னென்னா நம்ம இந்தியாவிலே பிறந்திருக்கோம். இப்போ நம்ம யார் இந்தியன் சிட்டிசன். ஓகே, டேட்டு கொடுத்துருப்பாங்க படிக்கிறோம். அப்போ ஆர்டிகிள் வந்து இந்தியாவில் பிறந்திருந்தா இந்தியன் சிட்டிசன் ஆர்டிகிள் 5 சொல்கிறாங்க. 6 என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்திருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்குறது. 6ங்கிறது எங்கேருந்து வந்திருப்பாங்க, பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்க. இப்போ அந்த 6 வந்து அப்படியே மிரர் வாட்டர் இமேஜாக மாற்றினீங்கன்னா நமக்கு போட்டிங்கன்னா நமக்கு மிரர் இமேஜாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீன்னு வரும். பி ஃபார் என்ன பாகிஸ்தான் வச்சுருங்க. அப்போ பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வரணும். இந்தியா வந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடியதை பற்றி பேசுகிறது 6. அப்போ 6 வந்து நல்லா ஞாபகம் வச்சுருங்க, பி மாதிரி இருக்குது, பாகிஸ்தான் வச்சுக்கிடுங்க. 7 இங்கேருந்து பாகிஸ்தான் போயிட்டு பாகிஸ்தான் செட் ஆகலன்னு சொல்லி திரும்ப இந்தியாவுக்கு வருவாங்க. அப்போ பாகிஸ்தானில் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டு திரும்ப என்ன செய்வாங்கன்னா இந்தியாவுக்கு வருவாங்க. அது வந்து என்னென்னா 7 என்ன. அப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டு திரும்ப வரக்கூடியது 7. 8 என்ஆர்ஐன்னு சொல்லி நான் வச்சுக்கிடுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்டிவைடட் இந்தியாவை பிரிக்க முன்னக்கூட்டி இந்தியாவில் அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து அவுட் சைடில் இருக்காங்க. 8 அவுட்டுன்னு சொல்லி நான் வச்சுருங்க, அவுட் சைடு என்ஆர்ஐ. அப்போ அவங்க இந்தியாவுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி சிட்டிசன் கொடுக்கணும்னு பேசுறது ஆர்டிகல் 8 என்ன ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குவாங்க. 9 என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து 8ங்கிறது என்னென்னா இப்போ இங்கே இந்தியன்ஸு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க போயிருக்காங்க, அவங்களுக்கு சிட்டிசன் கொடுக்குறத பற்றி 8. 9 என்னென்னா இந்தியன்ஸ் வெளிநாட்டு சிட்டிசன் வாங்கிடுவாங்க. வெளிநாட்டு சிட்டிசன் வாங்கிட்டாங்கன்னா இங்கே உள்ள சிட்டிசன் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அந்த கேன்சலை பற்றி பேசுறது. ஏன்னா இந்தியன்ஸ் வாலண்டரிலி அக்யூர் ஃபாரின் சிட்டிசன். அப்போ வந்து இன்னொருத்த வெளிநாட்டில் போய் சிட்டிசன் வாங்கிட்டான்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக என்னதாயிருவான், இந்தியன் சிட்டிசன் கேன்சல். அதை பற்றி பேசுகிறது 9. 10 கண்டினியூங்கிற வார்த்தையை பார்க்கணும். ஒருத்தன் வந்து 10 ரூபா ஒருத்தன் வந்து சிட்டிசன்ஷிப் கன்னியூ பண்ணுறதா வேண்டாமா அப்படி அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 10. 11 பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர், யாருக்கெல்லாம் சிட்டிசன் கொடுக்கணும், யார்கிட்ட இருந்தாலும் சிட்டிசன் பறிக்கலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஆர்டிகல் படிச்சுருங்க. 5ங்கிறது இப்போ வந்து இந்தியாவில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இந்தியன் சிட்டிசன். 6ங்கிறது பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க. 7ங்கிறது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போய்ட்டு திரும்ப வர்றது. 8ங்கிறது என்ஆர்ஐ வேலை பர்பஸாக இந்தியர்கள் வெளிநாட்டு போயிருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிட்டிசன் 8 அவுட்டில் இருக்கவங்களுக்கு. 9ங்கிறது இந்தியாவில் உள்ளவன் வெளிநாட்டு சிட்டிசன் வாங்கியிருப்பான், அப்போ இங்கே உள்ள சிட்டிசன் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகுது, அது 9. 10 இந்த சிட்டிசன்லாம் எப்பெல்லாம் கன்னியூ ஆகுங்கிறத முடிவு பண்ணுறது வந்து 10. 11 என்னன்னா இது சம்மந்தமாக ஒரு ஆக்டை உருவாக்கணும்னா யார் கொண்டு வருவா, 11 தான் மெயினான பாயிண்ட். இதுதான் அந்த 5 இந்த ஆர்டிகல். இப்போ இது வந்து ஒரு இந்த டேட்லாம் கொடுத்து குழப்பமாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிகல் 11 படி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1955 கொண்டு வருவாங்க. அதில் வந்து 2ஆக பிரிப்பாங்க. எப்படி யாருக்கெல்லாம் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு 5 மெத்தடும், யார்ட்டெல்லாம் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கலாங்கிறதுக்கு ஒரு 3 மெத்தடும் வந்து கொண்டு வருவாங்க. இப்போ அதை தான் 2019 நமக்கு என்ன செஞ்சாங்க, திருத்திருக்காங்க. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஆர்டிகல் வந்து 5 ஆர்டிகல் ஏன்னா இந்தியன் சிட்டிசனை பற்றி சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சிட்டிசன்கிறது பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11. அடுத்த ஆர்டிகல் 5லேருந்து 11 வரை என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்லையும் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன். அதான் சொல்லலாம் 1955 ஆக்டில் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நமக்கு அக்யூசியேஷன் கொடுப்பாங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே பிறந்திருந்தால் நமக்கு இந்திய சிட்டிசன், நம்ம வெளிநாட்டில் பிறக்கிறோம் ஆனால் நம்மளுடைய வம்சம் இந்தியாவில் இருந்தால் இந்தியன் சிட்டிசன். பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன், ஏன்னா நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வெளிநாட்டில் இருக்கோம் மூலமாக இந்தியன் சிட்டிசன் வாங்கலாம். அதுக்கப்புறம் நேச்சுரலைசேஷன், ஒரு ஃபாரினர் வந்து இந்தியன் சிட்டிசன் எப்படி வாங்கலாம் அதெல்லாம் கொடுக்காங்க. அப்புறம் இன்கார்பரேட், இன்னைக்கு ஸ்ரீலங்கான்னு ஒரு லேண்ட் இருக்குது, இடம் இருக்குது, அதை திடீர்னு இந்தியா கூட இணைச்சிட்டா ஸ்ரீலங்கா மக்கள் ஃபுல்லாக இந்தியன் சிட்டிசன் ஆயிடுவாங்க. அப்போ ஒரு 5 முறையில் அதை வந்து என்ன செய்யலாம், அக்யூர் பண்ணலாம். அப்புறம் லாஸ் ரினவுன்சியேஷன் அப்படிம்பாங்க. நானே இந்தியன் சிட்டிசன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் சிட்டிசன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட இந்தியன் சிட்டிசன் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அப்புறம் டெர்மினேஷன், அப்போ நானே வேண்டாம்னு சொன்னேன்னா ரெனுன்சியேஷன். டெர்மினேஷன் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னொரு நாட்டு சிட்டிசன்ஷிப் வாங்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இந்தியாவுக்கு வரும், ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அடுத்தது டிப்ரிவேஷன்னா நீங்கள் இந்தியன் குடிமகனாக இருந்து நம்மளுடைய எதிரி நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ உங்கள் குடியுரிமையை பறிச்சிருவாங்க. இப்போ இது ஒரு 5, இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு 3. ஏன்னா இது வந்து 1955 ஆக்டில் கொண்டு வராங்க, அதை தான் கொடுக்குறான். அக்யூசியேஷன் ஆஃப் என்ன பர்த்து, டிசெண்ட், ரிஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், இன்கார்பரேட், லாஸ், ரினவுன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரிவேஷன் அப்படியே கேட்டான். அப்புறம் ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்கான், மக்களின் குரல் கடவுளின் குரலாக இருக்கலாம். இதுதான் மக்கள் பங்கேற்பை பற்றி சொல்கிறது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே தான், ஏன்னா சிட்டிசன்ஷிப்ங்கிறது எந்த பார்ட்டுன்னு கேட்கான், பார்ட் 2
ஏன்னா 5-11, ஏன்னா ஆர்டிகல் 5-11, ஆக்ட் 55 இப்போ 2019 நினைச்சங்க திருத்திருக்காங்க. இவ்வளோதான் லிமிட்டாக பார்த்தப்போ 5-11 ஆர்டிகல் மட்டும் பார்த்து வச்சுக்கிடுங்க. வந்து சும்மா மேட்டாப்பில் ரிவிஷன் பண்ணுங்கள். படித்ததை திரும்ப திரும்ப படிங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். நீங்கள் எவ்வளோ தூரம் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங் ஆகிறீங்க. அப்போ வந்து நீங்கள் படிக்கக்கூடிய சோர்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கணும், ரிவிஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். அதனால் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள், ஈஸியாக மாறிடும். தேங்க்யூ.